அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை குழு இதனை மேற்கொண்டு வருகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டி தலைமையிலான தொகுதி பங்கீட்டு குழுவினர் அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுமா? என்ன தகவல்? தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொகுதி பங்கீட்டு குழுவினர் அண்ணா அறிவாலயத்துல திமுக தொகுதி பங்கீட்டு குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஏற்கனவே கடந்த தேர்தலில் ஒதுக்கிய 6 இடங்கள் மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்படுமா அல்லது புதிய கட்சிகளுடைய வரவை எடுத்து தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. முதல் சுற்று பேச்சுவார்த்தையில புதிய கட்சிகளுடைய வருகை எடுத்து தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு குறைத்துக் கொள்ளுமாறு திமுக தொகுதி பங்கீட்டு குழு கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் அதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு தகவலாம் சொல்லப்பட்ட நிலையில்தான் இன்று இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஏற்கனவே முதலமைச்சரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினாங்க. அந்த சந்திப்புக்கு பின்னர் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஏறக்குறைய இன்று அந்த தொகுதி எண்ணிக்கை இறுதி செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலாம் சொல்லப்படுகிறது. திமுகவை பொறுத்தளவு கூட்டணி கட்சிகளோடு நடத்திய பேச்சுவார்த்தை முதல் சுற்று பேச்சுவார்த்தையை ஏறக்குறைய அனைத்து கட்சிகளோடும் திமுக நடத்தி முடித்திருக்கிறது. 2 கட்சிகளோடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில அடுத்ததாக சிபிஐயோடு இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் அந்த தொகுதி எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டு அந்த தொகுதி எண்ணிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிர்வாக குழுவில் பேசி அந்த ஒப்புதலோடு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினர் அந்த தகவலை உறுதி செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினரும் இருக்கக்கூடிய சூழல்ல அண்ணா அறிவாலயத்துக்கு முதலமைச்சர் வருவதற்கான ஏற்கனவே காவல்துறையுடைய அலர்ட் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீட்டும் இன்றைய தினம் இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோகுல், இப்போ கடந்த தேர்தல் போன்றே 6 இடங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில எது போன்ற நகர்வுகள் இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.